ஜெயலலிதாவின் மரணத்தில் 15 மர்மங்கள். மிக நன்றாக இருந்தவர் 2 மாதங்களுக்கு முன்பு திடீரென இரவோடு இரவாக மருத்துவமனையில் மர்மமாக அனுமதி. சாதாரண காய்ச்சல் தான் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என தகவல். தினம் தினம் ஒவ்வொரு நோய்க்கு சிகிச்சை அளிப்பதாக மாறி மாறி அறிவிப்பு. 3 மாதம் ஆன போதும் கூட எவரையும் பார்க்க கடைசி வரை அனுமதிக்கவில்லை. இது யாருடைய உத்தரவு? 3 மாதம் கட்சி மற்றும் அரசு யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கியது? அனைத்தும் சரியாகிவிட்டது. சராசரி உணவை சாப்பிடத் தொடங்கி சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு விட்டார். 2 நாளில் நலமுடன் வீடு திரும்புவார் என்று சொன்னீர்களே, கடைசி வரை சிகிச்சை எடுக்கும் ஒரு புகைப்படம் கூட வெளியிடவில்லை. ஏன்? இறப்பதற்கு முன்பே தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எவ்வாறு உடனடியாக ஒன்று கூடி புதிய முதல்வரை தேர்வு செய்தனர்? அமைச்சர்களும் எந்த குழப்பமின்றி இலாக்கா நியமிக்கப்பட்டு உடனடியாக எப்படி பதவி ஏற்க முடிந்தது? இரத்த உறவான அவரது அண்ணன் மகளை கூட மருத்துவமனைக்கு அனுமதிக்காமல் விரட்டி வீட்டிற்கு செல்ல சொன்ன காரணம் என்ன? தந்தி டிவி மரணத்தை முன்கூட்டியே அறிவித்ததும் அதை உடனே திரும்ப பெற்றதும் யாரால்? ஏன்? இறந்து அரை மணி நேரம் கூட ஆகாத இந்த துக்கத்திலும் இவ்வளவு தெளிவாக ஆளுநரை சந்தித்து முதல்வராக பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தியது எப்படி? கைது நேரத்தில் பேச முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டே உறுதிமொழியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு பதவியேற்ற நீங்கள் தற்போது சிறப்பாக அழுகையின்றி உறுதிமொழி எடுக்க எவ்வாறு முடிந்தது? காலையில் இருந்து இந்த இரவு வரையும் கூட மருத்துவமனை முன்பாக பட்டினியாக அழுது உருண்டு கிடப்பதில் பஞ்சபாறை பாமர மக்களை தவிர ஒரு பண முதலை கூட தென்படவில்லையே, எப்படி? இன்னும் கேள்விகள் 1000 உள்ளது. எனது சார்பில் அல்ல, முதல்வர் மீது மாசில்லா அன்பு கொண்டு வாக்களித்த எம் வெள்ளந்தி பாமர தமிழர்கள் சார்பாக.